தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்ய கோரி தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கல்வி விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் குறித்து வேல்முருகன் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாகவும் அது குறித்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் என்பவர் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் இணையதளம் வாயிலாக புகார் அளித்தார். இந்த புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநர் மற்றும் சபாநாயகருக்கும் பதிவு தபாலில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இருந்து அகதிகளாக வந்த 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் மண்டபம் அகதிகள் முகாமில் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். இலங்கையில் இருந்து பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அகதிகளாக வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் தமிழ்நாட்டின் தனுஷ்கோடியில் தஞ்சம் அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கடலோர காவல் குழுமம் போலீசார் அவர்களை மீட்டு மண்டபம் அகதிகள் மறுவாழ்வு முகாமில் தற்காலிகமாக தங்க வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா விதர்காடு வனச்சரகம் சந்தக்குண்டு என்ற பகுதியில் விவசாயியான ஜாய் என்பவரை காட்டு யானை தாக்கியதில் அவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த பகுதிகளில் யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதனையொட்டி வணிக நிறுவனங்கள், கடைகள் உள்ளிட்டவை மூடப்பட்டு வெறிச்சோடி காட்சியளித்தன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே அரசு பேருந்தை மதுபோதையில் ஓட்டிய ஓட்டுநர் வெங்கடேஷ் சாலையில் தடுப்புகளை இடித்து பயணிகளுக்கு அச்சம் ஏற்படுத்தியதுடன் பேருந்தை பாதி வழியில் நிறுத்திவிட்டு தப்பி ஓடியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவரை போக்குவரத்து துறை பொது மேலாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். அதேவேளை பணிமனையில் மது அருந்தியதாக நடத்துனர் பாலசுப்ரமணியன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது மது போதையில் நடத்துனர், சக ஊழியர் மற்றும் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்த வீடியோ வைரலாகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.